கடைசி முறையாக கேட்கிறேன். கருப்பு தவற மாட்டேன், கண்ணியத்தை கைவிட மாட்டேன் என்றெல்லாம் கூச்சலிடும் கருத்தற்றவளே, அதோப்பா. ஐயோ ஜரீனா, ஜரீனா, ஜரீனா. உன் உள்ளத்தை கவர்ந்த காதலன் உன் கண்ணதரிலேயே உயிருக்கு கூச்சலாடுவதை கண்டுவிட்டார். உனக்காக வாழ்ந்த அந்த காதலன் வேண்டுமா அல்லது ஒன்றுக்குமே உதவாத உன் கற்புத்தான் வேண்டுமா? சோகத்தை விரும்புகிறாயா அல்லது சோகத்தை தான் வரவேற்கிறாயா? சொல். வாக்களித்தான் இந்த உலகமே உன் காலடியில் உள்ளும். இல்லாவிட்டால் அந்த அயோக்கியனை தலைதான் உள்ளும். ஐயோ அடிக்காதே, அடிக்காதே. நான் என்ன தீமை செய்தேன்? ஒன்று மரியாதை என்னையா நீ இப்படி கொடுமைப்படுத்த வேண்டும்? உனக்கு மனித உள்ளமே கிடையாதா? பைத்தியக்காரி, மனித உள்ளம் இருப்பதனால் தானே உன்னை என்னால் மறக்கவே முடியவில்லை. ஆகட்டும். ஐயோ அடிக்காதே, அடிக்காதே. சம்மதித்து விடு ஜரீனா, சம்மதித்து விடு. ஐயோ என்ன அநியாயம், என்ன அபுவா இப்படி பேசுவது? பெண்ணினத்தின் உரிமைக்காக போராடி அவர்களின் மேன்மைக்காகவே உயிர் வாழ்ந்த என் அபுவா தன் மனைவியிடம் இந்த வார்த்தை கூறுவது? ஐயோ, இதை என்னால் நம்ப முடியவில்லை. நம்பினால் மானத்தை இழக்கவும், நம்பாவிட்டால் உயிரை இழக்கவும் நேர்ந்து விட்டது. நடக்கட்டும். இந்த கோர காட்சி இனியும் என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. கணவனே சகலமும் என இருந்து வரும் பெண்ணினத்திலே பிறந்த நான், கணவனுக்காக எதையும் செய்ய தயாராயிருக்கும் தாய் குலத்திலே தோன்றிய நான், அந்த இனத்தின் பெருமையை பாழ்படுத்த விரும்பவில்லை. பதியின் சுகத்துக்காகவே வாழ்ந்து வந்த உத்தம பெண்மணிகளே, கொண்டவனது வாழ்வுக்காக உயிரையும் தியாகம் செய்த உலக தாய்மார்களே, உங்களிடமெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். என் கரங்களை பற்றியவரின் உயிருக்காக, அவரது வாழ்வுக்காக என் மானத்தை நான் இழக்க மாட்டேன். மரணத்தை மறப்பது போல் அவமானத்தை அவ்வளவு எளிதில் மறந்து விடாத உலகம். மோசக்காரி, உலகத்துக்காக உன் அன்பு காதலனையா பலி கொடுக்க போகிறாய்? அன்பில் மட்டுமா சிறந்தவர் என் ஆபு? அறிவிக்கே சுடராக விளங்கும் ஆணழகன், ஒழுக்கமே உயர் குலம் என்னும் ஒப்பற்ற உண்மையை பின்பற்றி வரும் கொள்கை வீரர், அடிமையாக பிறந்த எனக்கு வாழ்வளித்த வள்ளல், தன் உயிருக்காக என் மானத்தை ஒரு நாளும் விலை கூறவே மாட்டார். அப்படி நினைப்பாரே ஆனால் அந்த நேரத்தில் அவர் சுய நினைவை இழந்துதான் இருக்க வேண்டும். அந்த நிலையில் அவரது ஆணைக்கு நான் கட்டுப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஐயோ ஜரீனா, ஜரீனா, ஜரீனா. அந்த கதவின் தாள் கொடு, நான் திரைச்சீலை எடுப்பதற்கு. சீக்கிரம்.
அபு அபு நான் எங்க இருக்கேன்? பயப்படாதேம்மா. அவர் யார்? என் கணவர் என்னோடு வந்தார். என்ன? அவர் உங்க கணவரா? மன்னிக்க வேண்டும். நீங்க எந்த நாட்டில் இளவரசியம்மா? இளவரசியா? இல்லை, நான் சாதாரண அடிமை பெண். அடிமை பெண்? உங்க நிலைக்கு நான் மிகவும் வருத்தப்படுறேன். என்னையா அவருக்கு என்ன நடந்தது? ஒன்றுமில்லை. சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் சொல்வதை பார்த்தால் எனக்கு பயமா இருக்கிறது. நான் அவரை பார்க்க வேண்டும். அது இப்போது முடியாது. இப்பொழுது முடியாதா? இப்போது நீங்க எப்பொழுதும் எனக்குமே பார்க்க முடியாது. ஐயோ ஆபு, செத்துக் கொண்டிருந்த எனக்கு உயிராக இருந்தீர்களே, அந்த உயிரை இழந்த பிறகு நான் எங்கே போவேன்? ஆபு, எப்படி வாழவே? வருத்தப்படாதே. நீ நினைப்பது போல் ஒன்றும் நடந்து விடவில்லை. அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அப்படியா? ஐயா, இந்த ஒரு பதிலால் எனக்கு பாதி உயிரை கொடுத்து விட்டேன். இனி அவரை காணவே முழு உயிரையும் தாருங்கள் ஐயா. நான் பிழைத்துக் கொள்கிறேன். நடக்காது. இப்பொழுது நீ பார்க்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. என்ன? அப்படி என்றால் பரவாயில்லை ஐயா. காயங்களால் அவர் கோரமாக காட்சி அளித்தால், அங்கமிழந்து அருவருப்பாக அவர் தோன்றினாலும் பரவாயில்லை. எனக்கு வேண்டுவது அழகல்ல, என் அன்பு கணவரின் ஆசை திருமுகம் ஒன்றே போதும். நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொள்ள. நீ உன் கணவன் என்று கருதுபவர், இந்நாட்டு பாதுஷாவின் மகன், பட்டத்திற்குரியவர். அந்த வகையில் நீ ஒரு அடிமை. அவருக்கு மனைவியாவது கொஞ்சம் கூட பொருந்தார். இதை நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். என்ன அநியாயம்! முறைப்படி மணந்து கொண்ட எனது உரிமைக்கு மறுப்பு தருகிறீர்கள். ஆமாம், அந்த முறைதான் முறையற்றது என்று மீண்டும் சொல்லுகிறேன். அது எப்படி உம்மால் கூற முடியும்?
இதுவரையில் அவரோடு இணை பிரியாது வாழ்ந்து வந்த என்னை எப்படி உங்களால் பிரிக்க முடியும்? இது நீதிக்கே புறம்பானது. இல்லை, மண்ணில் கிடந்த மாணிக்கத்தின் மீது ஒட்டிக்கொண்ட தூசியை துடைப்பது குற்றமாகாது. இருக்கலாம், வாதத்திலே வேண்டுமானால் நீங்கள் என்னை வெற்றி கண்டுவிடலாம். ஆனால் சட்டத்திற்கெல்லாம் எட்டாத வகை இனம் புரியாத ஒரு பாசத்தால் எங்கள் இருவர் நெஞ்சமும் கட்டப்பட்டிருப்பதை மட்டும் யாராலுமே பிரிக்க முடியாது. வஞ்சகருக்கு வசதிப்படியெல்லாம் வாழ இடம் கொடுக்கும் உலகம் யாருக்கும் எந்த தீங்குமே நினைக்காது என்னைத்தான் வதைக்க வேண்டுமா? என் வாழ்க்கையில் தான் இத்தகைய முட்டுக்கட்டையில் நுழைக்க வேண்டுமா? ஐயா, மயங்கி விழுந்தவர் இப்போது எப்படி இருக்கிறார் என்பதை அறியத்தான் என் எதையும் துடிக்கிறேன். ஒரு முறையாவது அவரை பார்க்க அனுமதியுங்கள். நாட்டின் நலனுக்காக நீதான் உன் முயற்சியை கைவிட வேண்டும். அன்பு கலந்து வாழ்ந்துவிட்ட குற்றத்திற்காக கெஞ்சுகிறேன். எனக்கு இருக்கும் ஒரே செல்வமான அபுவின் மனைவி என்ற நிலையை கூட விட்டுக் கொடுக்கிறேன். ஒரு தடவை அவரை காண உதவுங்கள். முடியாது. எட்டனிலாவது பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.